திருவள்ளுவர் பாராளுமன்ற தனி தொகுதி பொன் வி பாலகணபதி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மாநில பேச்சாளர், செங்கல்பட்டு தெற்கு பிரச்சார பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் சாமுவேல் அவர்கள் மாதவரத்தில் தெருமுனை கூட்டத்தில் சிறப்பு உரையாற்றினார். இதில் அவர் பேசிய, 2 திராவிட கட்சிகளுக்கும் கடந்த 57 ஆண்டு காலமாய் தமிழகத்தில் உள்ள மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. மாற்றாக இன்றைக்கு அண்ணாமலையாரின் தலைமையில் புதிய அரசியலை முன்னெடுக்கும் என்று சொல்லி வேட்பாளர் பொன் வி பாலகணபதி அவர்களுக்கு தீவிர வாக்குகளை சேகரித்தார். இப்பவே எல்லாத்தையும் சுருட்டான். ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு யார் தெரியுமா முதலமைச்சராக இருக்கிறாங்க தமிழகத்துல? 2 காவல்துறை அதிகாரியும் ஒரே ஒரு மருமகன் சபரீஸ்வரன், 3 பேர் தான் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு என்ன தெரியுமா? துண்டு சீட்ல எழுதி தருவாங்க. அவர் உடல்நிலை அதை நான் கேள்வி செய்ய விரும்பல. அவருக்கு பாரத பிரதமருடைய ஒரே ஒரு வயசு தான் கம்மி. என் தலை சிங்க எப்படி பாத்தீங்களா? அதுக்குதான் நல்ல மனசு வேணும். பாரத பிரதமருக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் எத்தனை வயசு? ஒரு வயசு, 2 வயசு தான் டிஃபரெண்ட். ஏன்னா மனசு நல்லா இருக்கணும், திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஊரு தாயை அழித்து உரையில போடக்கூடாது. குறிப்பாக நிறைய மகளிர் இருக்கிறீங்க, நீங்க எல்லா போயிட்டு இருக்கிறது 2 நாள் 3 நாள் தான். ஒவ்வொரு வீட்டையும் போய் உட்காருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருட்டை பத்தி சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க. அவன் தகுதி உள்ள மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்து உலகத்திலேயே வரலாற்றிலே பெண்களை பிரித்து பார்க்கிற ஒரே ஒரு கட்சி என்று சொன்னால் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களை பிரித்து பார்க்கிறாங்க. அவன் யாரு? நம்ம வீட்டு பொம்பளை பிரித்து பார்க்கறதுக்கு? தகுதி உள்ள பெண்ணு, தகுதி இல்லாத பெண்ணு சொல்லி இங்க 1000 ரூபாய் கொடுக்குறான். அங்க என்ன பண்றான்? அதே 1000 ரூபாய் ஒரே நாள்ல ஒயின் ஷாப்ல வாங்கிறான். இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நூதன முறையில மக்களிடத்தில் கொடுத்து திருடுவது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு 38 பிளஸ் ஒரு எம்பி, 39 எம்பி இங்கிருந்து தமிழகத்திலிருந்து நம்ம எல்லாம் அமைச்சிருக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. பாஜகவின் எம்பியே இல்லாம கிட்டத்தட்ட 6.38 லட்சம் கோடிக்கு தமிழகத்துக்கு நம்முடைய பாரத பிரதமர் தந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் கேட்கறது, என்ன தந்தாரு உனக்கு எதனா சுயநோடு பேசினாங்க தந்தை தெரியும். துண்டுச்சீட்டு எழுத்துறாங்க. கார் போலீஸ் நிற்கிறது, கார் சேவை பார்த்து நிற்குது. அப்படியே ரோட்ல மணி மேலே ஏறாரு, போலீஸ் மேல நிற்கிறாரு, பேசுறாரு, போயிடுறாரு. அவர் உடல்நிலை சரியில்லை. இன்றைக்கு 2 இன்டர்நெட் காவல் அதிகாரியும் தன்னுடைய மருமகன் சபரீஸ்வரன் 3 பேர் தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எங்க நல்ல நடக்குது, எங்க கொலை நடக்குது. இன்றைக்கு பேப்பரை திருப்பினாலே ஒரே கொலை, கொள்ளை, ஒரே தற்பழிப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே. ஆகவே மக்களே சிந்தியுங்கள். உங்கள் பெருமதியான வாக்கு வித்தியாசத்தை அண்ணன் பொன் வி பாலகணபதி அவர்களுக்கு வாக்களித்து 4ஆம் பட்டனை அழுத்தி உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்க பக்கத்து வீட்டுல சொல்லுங்க, அக்காமார்களே, அண்ணன்மார்களே, சகோதரர்களே, மீண்டும் தாமரை கண்டிப்பாக மலர் போடுவது, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் கடந்த 4-5 ஆண்டுகளாய் இந்த காங்கிரஸ் கட்சி உங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தது. ஒரு ரோடு வசதி சரியில்லை. நீங்கள் அக்கா சத்யாவை கூப்பிட்டு ஓட்டு போட்டு பொன் வி பாலகணபதியை நீங்கள் ஜெயிக்க விட்டால் அவர்களே எம்பி. இந்த தொகுதிக்கு, இந்த சட்டமன்றத்துக்கு, இந்த மண்டலுக்கு அக்கா சத்யாதான் எம்பி. அவர்களை கூப்பிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். காங்கிரஸ் எம்பி தான் வரல. அவர் டெல்லியில் 1 வருஷம் போராடுறாரு. காங்கிரஸ் கட்சிக்காரர் யாராச்சும் 5 வருஷம் பாத்தீங்களா? யாராச்சும் பாத்தீங்களா? அவன் ஏன் தெரியல, காங்கிரஸ் தான் போய் வச்சு உள்ள வச்சுக்கிறான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே நீ காசை கொடுத்தா வாங்கிக்க. ஏன்னா அது நம்ம வீட்டு காசு. நம்ம வீட்டு காசு தான் அவன் பண்றான். நூறு முறையில திருடி அந்த காசுல ஓட்டு நம்மளுக்கு தர போறான். நீ 2 திராவிட கட்சிகள் கொடுத்தாலும் வாங்கிக்க. ஆனா ஓட்டு நேர்மையான அரசுக்கு போடுங்கள். பாரத பிரதமர் அவர்கள் கலைப்படையான தூய்மையான கைவுடையவர். ஒரே ஒரு ஊழலை பற்றி என் தலைவர் நரேந்திர மோடியை பற்றி உங்களால்
நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் பாரத வேட்பாளர் யாருமே தெரியாம இன்னைக்கு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இந்தி கூட்டணி இங்க இருந்து தமிழகத்தில் இருந்தா இவங்க பாரத பிரதமர் பேசுகிற யாரு? நம்ம முதலமைச்சர் அவர்கள். அங்க சோனியா காந்தி தெரியல, இல்ல ராகுல் காந்தி தெரியல, இல்ல மம்தா பானர்ஜி தெரியல. ஆனா இன்றைக்கு நீ 2024 இருக்கட்டும், இல்ல அடுத்த 2028 இருக்கட்டும், அது அடுத்த 2016 கூட இருக்கட்டும், 26 கூட இருக்கட்டும், தொடர்ந்து எங்கள் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் வரை அவர்தான் இந்திய தேசத்தினுடைய பாரத பிரதமர். இதை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. ஆகவே திருவள்ளூர் மாவட்ட திருவள்ளூர் பாராளுமன்றத்துடைய தொகுதிவாழ் மக்களை இந்த வாய்ப்பை நபர் விடாதீர்கள். திராவிட கட்சியை நீக்குங்கள், தாமரை மலரச் செய்யுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்